18. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, H.C. முகர்ஜி, B.N. ராவ். The right answer is டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இது ஒரு பிரெஞ்சு வழக்கப்படி மூத்த உறுப்பினர் என்பதால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். யாரு? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டார். 19. சச்சிதானந்த சின்ஹாவின் பெயரை தற்காலிக தலைவர் பதவிக்கு முன்மொழிந்தவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஜவஹர்லால் நேரு, ஆச்சார்யா J.P. கிருபால்னி, சர்தார் பட்டேல், B.R. அம்பேத்கர். The right answer is ஆச்சார்யா J.P. கிருபால்னி. சச்சிதானந்த சின்ஹாவின் பெயரை தற்காலிக தலைவர் பதவிக்கு முன்மொழிந்தவர் ஆச்சார்யா J.P. கிருபால்னி. 20. அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆப்ஷன்ஸ் ஆர் டிசம்பர் 9, 1946, டிசம்பர் 11, 1946, டிசம்பர் 13, 1946, ஜனவரி 22, 1947. The right answer is டிசம்பர் 11, 1946. அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எப்போது தேர்ந்தெடுக்கப்பட்டார்? டிசம்பர் 11, 1946. டிசம்பர் 9 ஃபஸ்ட்டு மீட்டிங் நடந்திருக்கும். அரசியல் நிர்ணய சபையோட ஃபஸ்ட்டு மீட்டிங். அதில் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராகவும், நெக்ஸ்ட்டு நடந்த டிசம்பர் 11, 1946 நடந்த மீட்டிங்கில் நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 21. அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்களாக தட் இஸ் வைஸ் பிரசிடென்ட்ஸாக நியமிக்கப்பட்ட இருவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஆர் H.C. முகர்ஜி மற்றும் V.T. கிருஷ்ணமாச்சாரி, B.N. ராவ் மற்றும் K.M. முன்ஷி, J.P. கிருபால்னி மற்றும் நேரு, சர்தார் பட்டேல் மற்றும் அம்பேத்கர். The right answer is H.C. முகர்ஜி மற்றும் V.T. கிருஷ்ணமாச்சாரி. அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்களாக தட் இஸ் வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஆக நியமிக்கப்பட்ட இருவர் H.C. முகர்ஜி